வணக்கம். மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவமானது மக்கள் மத்தியில் பெரிய அளவான அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது. 19ஆம் தேதி அன்று கனேமுல சஞ்சீவ கொல்லப்பட்ட விடயமானது பல்வேறுபட்ட பேசு பொருட்களை கொண்டு வந்திருந்தாலும் அது சார்ந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. விசாரணையில் பல புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தொடர்ச்சியாக புலனாய்வு பிரிவினர் பல உண்மை தகவல்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்டவர்கள் வந்து எங்களுடைய முகங்கள் வெளியே வந்துவிடும் என்ற பலர் அச்சத்தில் இருக்கிறதையும் இன்றைய விசாரணைகளில் இருந்து நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்குது. உண்மையில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் பற்றிய விசாரணைகள் முடிவுகளை பாதுகாப்புக்கு காரணமாக கருதி வெளிப்படுத்த முடியாதுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். பாதாள குழுக்களுக்கு மத்தியில் இடம்பெறும் மோதல்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது. மக்களின் பாதுகாப்பும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக அளவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும் மோதல்கள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே சபையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே போலதான் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவில் ஜனாதிபதியும் இது தொடர்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வாரதால தகவல்களை நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்து விசாரணைகளை குழப்ப முடியாது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக குறிப்பிடப்படும் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு துறையுடன் சம்பந்தப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் நீதிமன்றத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் சிலரிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க தேவையான தகவல்களை மாத்திரம் அடிக்கடி நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மேலதிக தகவல் தேவை என்றால் எதிர்வரும் 28ஆம் தேதி பொது பாதுகாப்பு அமைச்சினதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினதும் செலவு தலைப்பு மீதான விவாதம் இடம்பெறுகின்றது. அதன்போது அறிந்து கொள்ளலாம். அப்போது விசாரணைக்கு பாதிப்பில்லாத தகவல்களை வழங்க முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்ற நிலையில மாகந்துரே மதுஷின் இறுதிச் சடங்குல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறும் படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்த சொல்லி அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்திருக்குது. பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரே மதுஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 20ஆம் தேதி காலை சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மாகந்துரே மதுஷ் என்று அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சி மதுஷ் லக்ஷித கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் உள்ள வீட்டு தோட்டம் ஒன்றில் ஹெரோயின் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு மாகந்துரே மதுஷ் தகவல் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அவரை அந்த பகுதிக்கு அழைத்து சென்ற போது காவல்துறைக்கும் பாதாள குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தின் போதுதான் மதுஷ் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரரான மதுஷ் இறுதிச் சடங்குல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறும் புகைப்படம் ஒன்று முகப்புத்தகம் ஒன்றில் பதிவிடப்பட்டிருக்குது. குறித்த அந்த புகைப்படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்த சொல்லி அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை அதிபரிட்ட கோரிக்கை விடுத்திருக்குது. தரங்க லக்மால் என்ற நபரால் இந்த புகைப்படம் முகப்புத்தகத்தில் பரப்பப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் பதில் காவல்துறை அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அந்த நபர் தவறான தகவல்களை பகிர்ந்திருக்கிறதால சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது என்றும் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியிருக்குது. மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி பதில் காவல்துறை அதிபரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதையும் தாண்டி கனேமுல்ல சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹெகல் பாத்தர பத்மேவின் மனைவியின் குடும்ப உறுப்பினர்களை கொல்ல நடத்தப்பட்ட முயற்சி போலீஸ் புலனாய்வு பிரிவினரின் வெற்றிகரமான தலையீட்டால் நேற்று முறியடிக்கப்பட்டிருக்குது. புலனாய்வு அதிகாரிகளின் உடனடி தலையீட்டின் காரணமாக கொலை திட்டத்தை செயல்படுத்த இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்திருந்தார். ஹெகல் பாத்தர பாத்மேவும் அவரது மனைவியும் தற்போது வெளிநாட்டில் உள்ளார்கள் என்றும் மனைவியின் குடும்ப உறுப்பினர்கள் பன்னால பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றனர் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை அவரது வீட்டை காணொலி எடுத்துக் கொண்டிருந்த 2 சந்தேக நபர்கள் குறித்த ரகசிய தகவல் கிடைத்ததாக போலீஸ் தரப்பு கூறியிருக்குது. இந்த தகவலை பெற்ற பிறகு உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு பிரிவு 2 சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். குறித்த முயற்சி நடந்த போது ஹெகல் பாத்தர
பத்தர பாத்மேவின் மனைவியின் தாய், தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் வீட்டில் தங்கியிருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி வெளிநாட்டில் வசிக்கும் துபாய் சமீரா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால இந்த துப்பாக்கி சந்தேக நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்குது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பழிவாங்கப்படும் ராஜபக்சர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு கைது செய்வதற்கான சாத்தியக்கூறு. சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எதிர்வரும் நாட்களில் கொலை சதித்திட்டத்தில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். துபாயில் கணேமுல சஞ்சீவவின் கொலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஹெகல் பத்தர பத்மஸ்ரீ என்கின்ற பத்மே 2022 ஆண்டு தனது தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு 2025 ஆண்டு கணேமுல்ல சஞ்சீவவை கொன்று தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கியதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மினுவாங்கோட பாதாள உலக தரப்பில் சமீபத்திய பெயராக உருவெடுத்த பத்மே தொடர்பில் விசாரிக்கும் போது இது ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கை குற்ற உலகிற்கு இழுக்கப்படும் கதை என அறிய முடிந்ததாக தென்னிலங்கை நாளிதழ் ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறித்த நாளிதழ் செய்தியில் பின்வருமாறு கூறப்பட்டிருந்தது. அதாவது ஹெகல் பத்தர பத்மஸ்ரீயின் தந்தை நெவில் பெரேரா 1970களில் பிற்பகுதியில் பாதாள உலகத்திலிருந்து திரும்பிய ஒரு தொழிலதிபர் ஆவார். நெவில் பெரேரா 1978 தொடக்கம் 79 கொலை குற்றத்திற்காக சிறையில் இருந்திருக்கின்றார். பின்னர் அவர் அனைத்து குற்ற செயல்களையும் கைவிட்டு வணிகத்துறையில் நுழைந்திருக்கின்றார். இந்த நிலையில அவரது மகனான பத்மே 24 வயதில் திருமணமாகி ஹெகல் பத்தரையில் ஒரு வீட்டில் குடியேறியிருக்கிறார். பத்மஸ்ரீயின் வாழ்க்கையானது அவரது தந்தை ஒரு பாதாள உலக கும்பலால் கொலை செய்யப்பட்ட போது பாதாள உலகத்தை நோக்கி திரும்பி இருக்குது. இந்த சம்பவத்திற்கு பிறகு தனது தந்தையின் கொலையில் ஈடுபட்டவர்களை பழிவாங்க ஹெகல் பத்தர பத்மே என்ற பெயரில் பாதாள உலகத்திற்குள் பத்மஸ்ரீ நுழைந்திருக்கின்றார். இதில் பாஸ்போடா என்பவரும் சஞ்சீவ என்பவரும் தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டமையை ஹெகல் பத்தர பத்மே கண்டிருந்திருக்கின்றார். பாஸ்போடாவிற்கும் ஹெகல் பத்தர பத்மேவிற்கும் இடையிலான மோதலின் மூலத்தில் பாஸ்போடாவிற்கு சொந்தமான 22 பேர் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்குது. இது தகராறாக மாறி பத்மவின் உறவினர் சமித் என்கின்ற சாமியின் கொலையில் முடிந்திருக்குது. சாமியின் மரணத்தால் கோபமடைந்த பாஸ்போட்டா ஹெகல் பத்தர பத்மேவை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார். அவரே மரணத்திற்கு தான் காரணம் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதன் போதே பத்மேவின் தந்தை நெவில் பெரேரா கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்திற்கு பிறகு பத்மே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காரணமாக துபாய்க்கு தப்பி சென்றிருக்கின்றார். துபாயிலிருந்து பத்மே தனது தந்தையின் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் பழிவாங்க திட்டமிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதற்காக துபாயில் தங்கியிருந்த ஹீனத் யானா மகேஷ் மற்றும் வருணாவின் உதவியை பெற்றதாக போலீசாரின் முன்னைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதில் முதலாக பாஸ்போடா ஜூலை 27, 2022 அன்று கொலை செய்யப்பட்டார். அன்றைய தினத்தில் ஹம்பகா நீதிமன்றத்தில் ஒரு விசாரணையில் கலந்து கொண்டு வெளியே வந்த பாஸ்போடா தன் வாகனத்தில் ஏறி ஒரு நண்பருடன் கதைத்து அடித்து கொண்டிருந்த போது வெள்ள நிற காரில் இருந்து இறங்கிய ஒருவர் திடீரென T56 துப்பாக்கியால் சுடப்பட்டதாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. தாக்குதல்ல பலத்த காயமடைந்த பாஸ்போடா ஹம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மரணமடைஞ்சும் இருக்கிறார். போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்தபடி இந்த கொலை துபாயை சேர்ந்த ஹெகல் பத்தர பத்மேவால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் செயல் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் கணேமுல்ல சஞ்சீவவும் இந்தியாவில் இருந்ததாக கூறப்படுது. ஹம்பகா உஸ்மான் என்ற தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய அவரது தந்தை போலீசாருக்கு உதவியதே பத்மேவின் தந்தை கொலைக்கான முதன்மை காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. கணேமுல்ல சஞ்சீவ மற்றும் அவரது கும்பல் அப்பாவி மக்களை கொன்று போதைப் பொருள் கடத்தலில் பணம் சம்பாதித்ததாக அவர் விமர்சிக்கின்றார். தனது தந்தையின் கொலைக்கு பிறகு தான் பாதாள உலகிற்குள் நுழைந்ததாக கூறும் பத்மஸ்ரீ இப்போது எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை என்று வலியுறுத்தப்படுகின்றார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் போலீசில் சரணடைய தயாராக இருப்பதாக அவர் கூறுகின்றார். சமீபத்தில் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் அவர் இதை கூறியிருந்தார். சஞ்சீவ கொலை
கொலையில் பத்மி ஈடுபட்டிருக்கலாம் என்றும் இந்த திட்டத்தில் கமாண்டோ சாலிந்த படுவத்தே சாமார ஜால ஜிட் மற்றும் ஹெசல்வத்தே தினுக்கு ஆகியோரும் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில அவர்களை கைது செய்ய விசாரணைகள் நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வர நிலையில இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.